HTML attributes. இந்த HTML attributes அப்படிங்கிறது HTML எலிமெண்ட்ஸ்குள்ளே நம்ம பார்ப்போம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் வித் கோட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம கோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த நோட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஆட்ரிபியூட்ஸில் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் இந்த நோட்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் என்ன? ஆட்ரிபியூட்ஸ்னால் வந்துட்டு எல்லா எலிமெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேம் வேல்யூ பேர் மாதிரி. இப்போ அது ஆட்ரிபியூட் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் எலிமெண்ட்டுக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹியூமன், ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு அட்ரஸில் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். உங்கள் ஏஜ் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட்ரிபியூட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெச்எஃப் ஆட்ரிபியூட் வந்து பார்ப்போம். இந்த ஹெச்எஃப் ஆட்ரிபியூட் வந்து எதில் இருக்கும்னா ஆங்கர் டேக்ல இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக ஆங்கர் டேக்ல இருக்கும். இந்த ஹெச்எஃப் அப்படிங்கிறது வந்து ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபரன்ஸில் வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா யூஆர்எல் வந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏஹெச்எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த ஏஹெச்எஃப் அப்படிங்கிறது வந்து உள்ள வந்து ஒரு யூஆர்எல் வந்து கண்டெயின் பண்ணுது. இந்த யூஆர்எல் எதுக்கு கண்டெயின் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம இந்த விசிட் ஹண்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்டு வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த யூஆர்எலுக்கு வந்துட்டு அனுப்பி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த யூஆர்எலுக்கு போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் இதையே வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். index.html சொல்லிட்டு நம்ம ஒரு HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸோ எமட் அப்ரிவேஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம் HTML டாக்குமெண்ட்டை. ஸோ இந்த டைட்டில் வந்து நான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு தரேன். இந்த இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து நம்மளோட சைட்டோட லிங்க். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம விசிட் ஹண்ட் எக்ஸாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். லைவ் சர்வர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன், நம்மளுக்கு லைவாக ரீலோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு அவுட்புட் இதுதான். இந்த அவுட்புட் வந்துட்டு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து எங்கே கொண்டு போகணும், huntexams.comக்கு கூட்டிகிட்டு போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு ஏஹெச்எஃப் லிங்கோட வேலை. அதில் வந்து ஹெச்எஃப் வந்து ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டில் வந்து நம்ம யூஆர்எல் வந்து போடுவோம். ஓகேங்களா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் அப்படி அதை பற்றி பார்ப்போம். எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்னா சோர்ஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து மோஸ்ட்டாக இமேஜ் டேக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். இமேஜ் டேக்குள்ளே அதுவும் வந்து யூஆர்எல் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் யூஆர்எல், இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல். ஓகேங்களா? இப்போ அப்சல்யூட் யூஆர்எல்னா என்னன்னா, லிங்க்ஸ் டு அன் எக்ஸ்டர்னல் இமேஜ் தட் இஸ் ஹோஸ்டட் ஆன் another வெப்சைட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அப்சல்யூட் யூஆர்எல்னா என்னன்னா, இன்னொருத்தங்க ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இமேஜ்ல வந்துட்டு நம்ம அந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம வெப்சைட்ல போடுறது தான் வந்து அப்சல்யூட் யூஆர்எல். ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறது ரிலேட்டிவ் யூஆர்எல்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க ஓன் இமேஜை வச்சு நம்ம யூஆர்எல் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வந்து நம்ம வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்றது தான் வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல். ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்சல்யூட் யூஆர்எல் பத்தி சொல்றேன். இது வந்து அப்சல்யூட் யூஆர்எலுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா? இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம மோஸ்ட்டாக டபுள் கோட்ஸ்குள்ள தான் போடுவோம். இப்போ இதுக்குள்ள நம்ம யூஆர்எல் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு இமேஜ் வந்து நம்ம தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு இமேஜ் லிங்க் இருக்கு. இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்ப்போம். இதில் வந்து ஆல்ரெடி இமேஜஸ்லாம் வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு காப்பிரைட் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். மற்ற இமேஜ் கூகுளில் இருக்க இமேஜ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இப்போ நம்மளுக்கு வியூ ஆகும். 1 செகண்ட். ஸோ இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ரிலேட்டிவ், இன்னொன்று அப்சல்யூட். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அப்சல்யூட் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்சல்யூட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜோட யூஆர்எல் வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். பாருங்க, காப்பி இமேஜ் அட்ரஸ் இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த இமேஜ் வந்து வருதான்னு சொல்லி. நம்ம வந்து இந்த லிங்க் வந்து இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வந்திருக்கான்னு சொல்லி. பாருங்க, அந்த இமேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து அப்சல்யூட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணதை நம்ம வெப்சைட்ல வந்து லிங்க் பண்றது தான் வந்து அப்சல்யூட் யூஆர்எல் வச்சு பண்ண முடியும். ரிலேட்டிவ் வந்து வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் வச்சு பண்ண போறோம். Refresh yourself. இது delete பண்ணிடலாம்.
இந்த இமேஜை நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்மளோட ஆட்ரிபியூட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் சேவ் பண்ணுறேன். ஈஸியான பேராக கொடுத்துக்கிறேன், img1ன்னு சொல்லி. இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அதை பார்த்து கொடுக்கணும். ஸோ இது வந்து இந்த இமேஜ் சேவ் ஆயிருக்கு பாருங்க, img1. ஸோ இது வந்து சேம் ஃபோல்டரில் இருக்கிறதுனால வெறும் நான் img1.jpg அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு போதும். ஓகேங்களா, பாருங்க எனக்கு அந்த இமேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு அப்சல்யூட் இமேஜ்க்கும் அப்சல்யூட் யூஆர்எலுக்கும் நம்மளோட ரிலேட்டிவ் யூஆர்எலுக்கும் Start வித்தியாசம். now. உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும்னா நான் இதை கமெண்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன், அந்த இமேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்துட்டு நம்ம ஃபைல் மூலியமாக கொண்டு போனால் அது ரிலேட்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம அப்சல்யூட்னா ரிலேட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட் வந்து பார்க்கலாம். இந்த வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட் வந்து மோஸ்ட்டாக நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் ஒரு டிவ்வுக்கு. ஸோ 70% to 80% நம்ம வந்து இமேஜ் டேக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்த இமேஜ் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருந்தது. அதை வந்து நம்ம வித் அண்ட் ஹைட் மூலியமாக நம்ம வந்து குறைக்க முடியும். அந்த அட்ரிபியூட் எப்படின்னு நம்ம பண்ணி காட்டுறாங்க. இது வந்துட்டு அந்த இமேஜ். ஓகேங்களா, இதுக்கு நான் வந்து வித் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் என்னால் கொடுக்க முடியும். அது வந்து நம்ம பிக்சல்ஸை கொடுக்கலாம், 100 பிக்சல்ஸ். ஓகேங்களா, ஒரு ஹைட் அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து நல்லா கொடுக்க முடியும். நான் அதையும் வந்து 100 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ஸோ இது வந்து 100 பிக்சல்ஸ் வித் ஹைட். ஸோ இது வந்து வித் ஹைட் அட்ரிபியூட். இது ஒரு அட்ரிபியூட், இது ஒரு அட்ரிபியூட். இந்த வித் ஹைட்டை நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் டேக்ல யூஸ் பண்ணி கூட நம்ம உள்ள கொடுக்க முடியும். இது வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி கொடுக்கறது. இது வந்து அட்ரிபியூட்டா இமேஜ்குள்ளேயே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு விதமா நம்ம வந்து வித் அண்ட் ஹைட் வந்து கொடுக்க முடியும். இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ட் அட்ரிபியூட். ஆல்ட் அட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட்ல தெரியல அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த ஆல்ட் அட்ரிபியூட் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஆல்ட் அட்ரிபியூட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் அட்ரிபியூட். ஸோ ஸ்டைலே வந்துட்டு நம்ம ஒரு அட்ரிபியூட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ பாருங்க இப்போ நான் வந்துட்டு இது இந்த வித் ஹைட்டை வந்து நான் ஒரு அட்ரிபியூட்டாக போட்டு காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் இதை வந்து நான் ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி இன்லைனாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இதை நம்ம வந்து இன்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறேன் நான். இப்போ இந்த ஸ்டைல் அட்ரிபியூட்குள்ள நான் வந்து வித் செட் பண்ணுறேன். விட்டு இங்கே வந்து சென்டாக்ஸ் வந்து பார்த்துக்கணும், கோலன் வரும். அப்புறம் வந்து நம்ம 100 பிக்சல் செட் பண்ணிக்கலாம். ரைட்டு, அப்படியே விட்டுலாம். ஆனால் நீங்கள் இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஹைட் அப்படி கொடுக்க போகிறதுனால நம்ம செமிகாலன் கொடுத்துட்டு தான் கொடுக்கணும். செமிகாலன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஹைட்டு 100 பிக்சல்ஸ். இது வந்து நான் வந்து ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைலிங் மூலியமா நம்ம வந்து வித் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித் ஹைட்டை அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே அவுட்புட் தான் வந்து வரப்போகுது. பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட், எதுவுமே சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பிகாஸ் நம்ம வந்து சேம் இதுதான் கொடுத்துருக்கோம், சேம் வேல்யூஸ் தான். இப்போ நம்ம வந்து நம்ம வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் 200க்கு. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படின்னு பார்ப்போம். பாருங்க வித் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து சேஞ்ச். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அட்ரிபியூட். லாங்குவேஜ் அட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து இந்த HTML வந்து நம்ம பாருங்க லாங்குவேஜ் அட்ரிபியூட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த HTML வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம ப்ரௌசர் வந்து ஈஸியாக வந்து இது இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு நம்ம இந்த டாக்குமெண்ட் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த லாங்குவேஜ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இது இல்லை அப்படின்னாலும் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ப்ரௌசர்லாம் வந்து இங்கிலீஷ் அட்ரிபியூட் தான் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இந்த நம்ம சொன்னால லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு நம்மளுக்கு கோட்ஸ்லாம் இருக்குது, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கிலீஷ் இந்தியா. ஸோ இந்த மாதிரி நம்ம கோடு வச்சு கூட நம்ம அந்த லாங்குவேஜ் அட்ரிபியூட்டை டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைட்டில் அட்ரிபியூட். டைட்டில் அட்ரிபியூட் வந்துட்டு நம்ம ஒரு பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பேராகிராஃபோட டைட்டில் அட்ரிபியூட் எதுனா எதுக்கு இந்த பேரா அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் வந்து இந்த டைட்டில் அட்ரிபியூட். வாங்க இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இது ஒரு டைட்டில். நான் இதை ஓவர் பண்ணும்போது எனக்கு ஏன் இந்த டைட்டில் வந்து நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறது வருது பாருங்க. ஐ எம் அ டூல் டிப். ஓகேங்களா, அப்படிங்கிற டைட்டில் வந்து நான் இந்த பேராகிராஃப்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த பேராகிராஃப் ஓவர் பண்ணும்போது அந்த பேராகிராஃபோட டைட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டைட்டிலோட பெனிஃபிட். ஓகேங்களா, ஸோ டைட்டில் அட்ரிபியூட்டை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து
குட் பேட் ப்ராக்டிசஸ் எது நம்ம பார்ப்போம். குட் ப்ராக்டிசஸ் எது அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ஆட்ரிபியூட்டை வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள வந்து போட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து குட் ப்ராக்டிஸ். பேட் ப்ராக்டிஸ் என்னன்னா, நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு பாருங்க, இதுக்கு இந்த ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம வந்து டபுள் கோட்ஸ் போடவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ். பட் இருந்தாலும் இது வேலை செய்யும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோடராக நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணக்கூடாது. நம்மளோட குட் ப்ராக்டிஸ் என்னது, W3 ஸ்கூல்ஸும் வந்துட்டு உங்களுக்கு அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, டபுள் கோட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எப்பவுமே வந்து நம்ம பாருங்க, நான் இப்போ ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் ஃபார் கோடர். ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருப்பீங்க கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீதி எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ.